அளவுக்கு ஏன் ஃபேட்டி லிவர் இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு? அதுல ஏதாவது சிம்ப்டம்ஸ் இருக்குமா? அத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபேட்டி லிவர் சைலன்ட்டா இருக்கிறதுனால, அது நம்மளுக்கு ஒண்ணுமே பிரச்சனை பண்ணாதா? இல்ல பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமா? இதுக்கு மெடிசின்ஸ்ல தீர்வு இருக்கா? இல்ல டயட், எக்சர்சைஸ் அந்த மாதிரி தீர்வு இருக்கா? இப்படி ஃபேட்டி லிவர் பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் இளவரசி, மகப்பேறு மருத்துவர். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை பத்தி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு இருக்கிற ஃபேட்டி லிவருக்கு பேரு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு நாங்க எம்பிபிஎஸ் படிச்ச காலத்துல எல்லாம் இதுதான் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய NAFLD ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல 5% பேருக்கு, அதாவது 100ல 5 பேருக்கு இது வந்து லிவர் ஃபெயிலியர்ல கொண்டு போய் விட்டுடும். கிட்டத்தட்ட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுடும். சோ இந்த பிரச்சனைய அந்த நிலைமை வரைக்கும் போகாம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்கஹால் சாப்பிடுறவங்களுக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா, இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற அந்த கெமிக்கலை நம்மளோட கல்லீரல் அதாவது லிவரால மட்டும்தான் ஜீரணம் பண்ண முடியும். வேற எந்த செல்லையும் நம்ம உடம்புல இந்த ஆல்கஹாலை ப்ராசஸ் பண்ணி அதாவது ஜீரணம் பண்ணவே முடியாது. இதே மாதிரி அதாவது ஆல்கஹால் மாதிரியே ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்கரை, அதாவது சர்க்கரை அப்படிங்கறத குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ் இப்படி 3 வகையா பிரிக்கலாம். இதுல ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட சர்க்கரையை மட்டும் நம்மளோட லிவர் அதாவது கல்லீரலால மட்டும்தான் ஜீரணம் பண்ண முடியும், கிட்டத்தட்ட ஆல்கஹால் மாதிரியே. சோ இந்த ஆல்கஹாலும் சரி ஃப்ரக்டோஸும் சரி லிமிட்டுக்கு மேல போகும் பொழுது இந்த லிவரால அதை ஜீரணம் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல லிவர் வந்து மூச்சு முட்டி இதுக்கு மேல என்னால செரிமானம் பண்ணவே முடியாது அப்படின்னு வெறுத்து போய் வீங்கி போறதுக்கு பேரு தான் அடுத்த கட்டம். அதாவது இதை வந்து நாஷ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோ ஹெப்படைட்டிஸ், அதாவது NAFLD அப்படிங்கிறதுக்கு அடுத்த கட்டம் தான் இந்த நாஷ். இந்த கட்டத்துல லிவர்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் செவந்து போய் வீங்கி போய் இருக்கும். இந்த கட்டத்துக்கும் மீறி நம்ம ஆல்கஹால் அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரக்டோஸ்ங்கிற சர்க்கரையை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு அடுத்த கட்டம் ஃபைப்ரோசிஸ், அதாவது அந்த லிவர்ல இருக்கிற செல் எல்லாமே நாறு நாரா கிட்டத்தட்ட தேங்காய் நார் மாதிரி மாறி போயிடும். இதுக்கு பேரு ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது ஃபைனல் சிரோசிஸ், அதாவது இதுக்கு மேல அவ்வளவுதான் அப்படின்னு லிவர் நம்மள கைவிடுற ஸ்டேஜ் தான் இந்த சிரோசிஸ். டோட்டல் டேமேஜ். இந்த கட்டத்துல லிவர் ஃபெயிலியர் ஆயிடும். இப்ப நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த 3 ஸ்டேஜஸ்லயுமே, அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்தது நாஷ், அப்புறம் ஃபைப்ரோசிஸ். இந்த 3 கட்டத்திலயுமே எந்த ஒரு சிம்டம்ஸையுமே நம்மளுக்கு லிவர் காமிக்காது. நம்ம உடம்புல எதுவுமே தெரியாது, அதாவது வயிறு வலி, வீக்கம் இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியாது. இதுவே 4வது கட்டம் அதாவது சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். வயிறு வலி, வயிறு வீக்கம், வயிறுல வந்து நீர் கொத்துக்கிறது, அப்புறம் ரத்த வாந்தி வர்றது, மஞ்சக்காமால இந்த மாதிரி சிம்டம்ஸ் லிவர் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தெரிய வருது. சோ எந்த ஒரு சிம்டமுமே இல்லாம கிட்டத்தட்ட சைலண்ட் கில்லரா இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர் எதனால வருது அப்படின்னா மெயினா ஆல்கஹால் அப்புறம் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தது இன்னும் 2 சில காரணங்கள்னால இருக்கு. அதாவது சில மாத்திரைகள் யூஸ் பண்றதுனால வரும், அப்புறம் ஒரு சில ரேரான ஹெல்த் கண்டிஷன்னால வரும். ஆனா மெயினா இது 2 தான். ஒண்ணு மது அருந்துதல், இன்னொன்னு இந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையை அதிகமா நம்ம கன்சியூம் பண்றது. இந்த 2 தான் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனை நம்மளுக்கு வருது. இந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம தினமும் யூஸ் பண்ற இந்த டேபிள் சுகர், வீட்ல யூஸ் பண்ற ஒயிட் சுகர், அப்புறம் அப்படின்னா பனவெல்லம், கருப்பட்டி அதுல எல்லாம் இல்லையா, இனிமே நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா இல்ல, எல்லா விதமான சர்க்கரையிலுமே இந்த ஃப்ரக்டோஸ்ங்கிறது இருக்கு, இன்க்ளூடிங் நம்மளோட ஹனி. சோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் தானே அப்படின்னாலும் இதுலயுமே வந்து ஃப்ரக்டோஸ்ங்கிறது அதிக அளவுல தான் இருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரக்டோஸ்ங்கிறது அந்த இனிப்பு தன்மையவே நம்மளுக்கு கொடுக்கறது. இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி சாப்பிடுற ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், இதுல வந்து ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், அதாவது HFCS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வீட்னரை தான் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இதுல வந்து அந்த பேர்லயே வருது அது ஹை ஃப்ரக்டோஸ் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஹை ஃப்ரக்டோஸ் ஃபுட்ஸை வந்து நம்ம அடிக்கடி நிறைய எடுத்துக்கும் போது நம்மளோட லிவர் அங்க மூச்சு வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இனிமே தயவு செய்து வாங்கும் பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான விஷயத்துல இது இருக்கு, அதுதான் நம்மளோட பழங்கள், அதாவது ஃப்ரூட்ஸ். என்ன மேடம் சொல்றீங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரல், ஏன்னா அதை போய் நீங்க வந்து ஃப்ரக்டோஸ் இருக்கு சாப்பிடாதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இதனாலதான் நம்ம இந்த பழங்களையுமே ஃப்ரூட் ஜூஸா குடிக்காதீங்க, பழங்களாவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். சோ பழங்களானா அதுக்காக ஒரு நாளைக்கு 1 கிலோ 2 கிலோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா அப்பயும் நம்மளோட லிவர் அதாவது கல்லீரலால தாங்க முடியாது. ஸ்லோ கார்ப் டயட் அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்க
ஒரு நாளைக்கு 150 கிராமுக்கும் கம்மியா பழங்கள் சாப்பிடுங்க. அதுலயும் மா, பலா, வாழை இதுல வந்து இந்த ஃப்ரக்டோஸ் சர்க்கரை அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை ஒதுக்கிட்டு மத்த சீசனல் ஃப்ரூட்ஸ் சீசனலா என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வந்து இந்த மாதிரி 150 கிராமுக்கும் கீழே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா அதுலயுமே இருக்கிற ஃப்ரக்டோஸ் சர்க்கரைய அதிகமா நம்மளோட லிவருக்கு வேலை கொடுக்கும். சோ லிவருக்கான வேலையை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பழங்களை நம்ம கம்மியா சாப்பிட சொல்றோம். அப்படின்னா நம்ம சத்துக்களுக்கு எங்க மேடம் போறது அப்படின்னா தாராளமா காய்கறியிலே நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி நம்மளால சாப்பிட முடியும். யாரெல்லாம் வந்து இந்த பிரச்சனை ஃபேட்டி லிவருக்கு ஹை ரிஸ்க்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னா நம்பர் 1 ஆல்கஹால் சாப்பிடுறவங்க, நம்பர் 2 வந்து வெயிட் BMI அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸ் இது வந்து 25க்கும் மேல இருக்கக்கூடியவங்க, அப்புறம் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது நம்ம வயித்தோட சுற்றளவு அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட தொப்புள் கிட்ட ஒரு இன்ச் டேப் வச்சு நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா அந்த சுற்றளவு பெண்களை பொறுத்த வரைக்கும் லெஸ் தேன் 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் லெஸ் தேன் 90 சென்டிமீட்டர்ஸ் அதாவது 90 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல இருக்கு, இல்ல பெண்களுக்கு மோர் தேன் 80 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா இந்த கேட்டகரியில வரவங்க எல்லாமே ஹை ரிஸ்க். இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு ரிஸ்க் அதிகம். இதுலயும் ரொம்ப ரிஸ்கானது இந்த வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்றோட சுற்றளவு தான். சில பேர் வந்து ஒல்லியா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தொப்பை மட்டும் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸே அது காமிக்கல அப்படின்னா அது எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியான டெஸ்ட் ஸ்கேன் அதாவது அல்ட்ராசவுண்ட் அப்டமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கேனை பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 சோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டாக்டர் எழுதி கொடுத்துருவாங்க ரிப்போர்ட்ல. அடுத்தது பிளட் டெஸ்ட் அதாவது இந்த லிவரோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதுல ஒரு சில என்சைம்ஸ் இது வந்து SGOT SGPT GGT இப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸ் வந்து 2 அல்லது 3 மடங்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு உடனே நம்ம நிறைய டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டமின் இ மாத்திரைகள் இல்லைன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இல்லைன்னா UDCA இல்லைன்னா லிவர் 52 இந்த மாதிரி நிறைய மாத்திரை நம்மளுக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க இல்லையா. அப்பாடி நம்ம ஃபேட்டி லிவர் இருக்கு இப்போ டாக்டர் வந்து நம்மளுக்கு மாத்திரை கொடுத்துட்டாங்க இதை சாப்பிட்டாலே நம்மளுக்கு சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் நம்ம சர்க்கரையை வெளுத்து கட்டுவோம் அப்படின்னு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி மாத்திரை எதுலயுமே வந்து ஃபேட்டி லிவர் சரியாவே போகாது. ஆனா குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளோட கல்லீரலுக்கு தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. சோ இதனால ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜஸ்ல இருக்கும் பொழுதே இந்த லிவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அழகா நம்மளோட லிவர் குணமாகி ஃபேட்டி லிவர் அப்படிங்கறதுல இருந்து ஹெல்த்தி லிவரா மாறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் 1 ஆல்கஹால் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், அப்புறம் சர்க்கரை அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப். இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுற உணவுல வந்து மாவுச்சத்துக்களை நம்ம நல்லாவே கம்மி பண்றோம் அப்படின்னா அதாவது லோ கார்ப் டயட் இல்லைன்னா பாலியோ டயட் இந்த மூலமா நம்ம வந்து நல்லாவே குறைச்சுக்கிறோம் அப்படின்னா கிழவி மாதிரி செல் எல்லாம் கிழிஞ்சு போய் நார் நாரா இருக்கிற அந்த லிவரு 3 மாசத்துல குமரி மாதிரி அழகா புத்துணர்ச்சியோட மாறிடும். சோ இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஆனா இதுவே வந்து 4th ஸ்டேஜ் போயிடுச்சு சிராசிஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்ப இந்த மாதிரி நம்மளால லிவரை காப்பாத்த முடியாது. நான் ஏற்கனவே என்னோட வீடியோல ஃப்ரீ ஃபேட் லாஸ் டயட் பிளான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை மட்டும்தான் வேற எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்களோட டாக்டர்கிட்ட பேசி நான் இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணலாமா லோ கார்ப் டயட் பிளான அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த டயட் பிளானே கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்பதான் எனக்கு ஃபேட்டி லிவர் எல்லாம் சரியாயிடுச்சு டயட்ல எல்லாம் இருந்து நான் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணிட்டேன் இனிமே நான் சர்க்கரையை வெளுத்து கட்டலாமா அப்படின்னா இல்ல. ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் ஒரு மெயின்டெனன்ஸ் டயட்ல நீங்க கட்டாயமா இருக்கணும். அப்பாடா அப்படின்னு ஃபுல்லா எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் போன ஃபேட்டி லிவர் வந்துடும். சோ ஒரு 3 அல்லது 6 மாசம் ஸ்ட்ரிக்டா டயட்ல இருந்து ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் டயட்ல இருந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களோட லிவர் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.